உறவு 2. எழில் அலர் இருவருக்குமே பிரீத்தியின் ஆள் மாறாட்டம் முதற்கட்ட அதிர்ச்சிதான் என்றாலும் அன்று பிரகாசம் மீதான புகாரில் துல்லியமான விவரங்களை அளித்து வருமான வரி சோதனைக்கு வித்திட்டது கீர்த்தி, அதாவது பிரீத்திதான் என்பதை யூகித்திருந்தான் அகனெழிலன். ஆனாலும் அவளின் அதிரடி சற்று ஆச்சரியத்துடனான அதிர்ச்சியாகத்தான் அவனுக்குமே இருந்தது. பின்னே எழில் அறிந்த கீர்த்தி மிக மிக மெல்லிய மனம் கொண்டவள், சிறு உயிருக்கும் தீங்கிழைக்காதவள், அன்பை மட்டுமே பகிர்பவள். அதிர்ந்த சொற்களை கூட இதுவரை அவளிடமிருந்து அவன் கேட்டிராததால் அவள் செயல்களில் எழிலுக்கு பெரும் குழப்பமே மிஞ்சியது. அதிலும் தந்தை மீது கொள்ளை பாசம் கொண்டிருப்பவள் பிரகாசம் சரணிடமிருந்து பிரித்ததற்காக இந்தளவு இறங்கி தந்திரமாக வேலை செய்து பிரகாசத்திற்கே தெரியாமல் அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி பெற்ற தந்தையின் பெயர் புகழை அழிக்க முயன்றிருக்க வாய்ப்பில்லை என்பதில் எழிலுக்கு அத்தனை திண்ணம். பிரகாசத்தின் மகளாக இருந்தாலும் கீர்த்தி சேற்றில் முளைத்த செந்தாமரை என்பதை அவன் நன்கு அறிவான். இருப்பினும் அன்று ரெய்டு சென்று வந்த நாளிலிருந்தே எழிலை அரித்து கொண்டிருக்கும் கேள்விகள் இவைதான். அது 7 மாத கர்ப்பத்தை அனைவரிடமிருந்தும் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? ரெய்டில் பிரகாசத்தை சிக்க வைக்க பலமான காரணம் இருப்பதாக வைத்து கொண்டாலும் காரணமே இன்றி நாதனை இதில் இழுத்துவிட்டு அவர் பெயரை நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு கல் நெஞ்சம் கொண்டவளா கீர்த்தி? எப்போதிருந்து அவளிடம் இத்தகைய மாற்றம்? அதற்கு காரணம் யார் என்பதுதான். ஆனாலும் குழந்தையை சுமந்திருப்பவளிடம் கேள்விகள் கேட்டு குடைச்சல் கொடுத்து அவள் மனதை சஞ்சலப்படுத்தாமல் நிதானமாக கையாண்டிருந்தான் அகனெழிலன். இத்தகைய நேரத்தில் தாயின் மனம் சமநிலையில் இருப்பது எத்தனை அவசியம் என்பதை நன்கு அறிந்திருப்பவன். அன்று சரணை தேடி திருமண கோலத்தில் வந்தவளின் பேச்சில், செயலில் இருந்த அழுத்தம், அவளிடம் ஏற்பட்டிருந்த மாற்றம் மேலும் எதையும் விசாரித்து அழுத்தத்தை கூட்டிடாமல் தடுத்தது. அவளிடம் கேட்க கேள்விகள் பல இருந்தும் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று அனைத்தையும் ஒத்தி வைத்திருந்தான் அகனெழிலன். ஆனால் இங்கோ நிலைமை தலைகீழாக மாறியிருப்பதில் முதலில் அதிர்ந்திருந்தாலும் அவள் கூறிய "நானும் பிரகாசத்தின் பொண்ணுதான்" என்ற வாக்கியத்தில் சிக்கலாகி இருக்கும் நூற்கண்டின் நுனி மெல்ல வசப்பட்டது. சுவரில் சாய்ந்து அவளை பார்த்திருந்தவன் பிரீத்தி தன் பெயரை சொல்லவும் "பிரீத்தி" என்று தனக்குள் கூறிக்கொண்ட எழில் நினைவடுக்குகளில் எங்கேனும் இப்பெயரை கேட்டிருப்போமா என்ற யோசனையில் ஆழ்ந்தான். அதற்குள் "கீர்த்தி எங்க? நீ எப்படி அவளோட இடத்துக்கு வந்த? பிரகாசம் உனக்கும் அப்பான்னு சொன்னியே, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?" என்றாள் அலர். "ஹோ, வக்கீல் மேடமா? தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னே ஒரு சின்ன விளக்கம். நான் லவ் பண்ணுறது சரணத்தான், அடைய நினச்சதும் அவரை தான், உன் வீட்டுக்காரரை இல்லைம்மா. அவரை மாமான்னு கூப்பிட நினைக்கிறேனே தவிர அவரை நான்" என்றவளின் கண்கள் கலங்கிட உதட்டை அழுந்த பற்றி கொண்டு நின்றவள் மெல்ல தன்னை மீட்டெடுத்து "உன்னோட பயம் அவசியமல்லாதது அலர்" என்றாள். "இதுக்கு பேர் பயம் இல்லை, எங்களோட விஷயம் உனக்கு அனாவசியமானது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு" என்றாள் அலர். "என்ன சொன்ன? நீ என்னை லவ் பண்ணுறியா?" என்று குறையாத திகைப்புடன் சரண் கேட்க, எழில் குறித்த பேச்சில் இதை கவனிக்க தவறியிருந்த அலரும் "இது எப்போ இருந்து?" என்றாள். சில நொடிகள் கனத்த அமைதி மட்டுமே பிரீத்தியிடம். "கேட்குறோம்ல, சொல்லுமா" என்று எழில் கேட்கவும் 10 வருஷத்துக்கும் மேலே மாமா" என்றவள். "இவரை மட்டுமே என்னோட கணவனாக நினச்சி மனசார இவர் கூட வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இவர் என்னை விட்டுட்டு கீர்த்தி கூட சுற்றிட்டு இருந்தாரு" என்ற திருப்பத்தை எதிர்பாராத எழில் "என்ன சரண் இது இப்படி சொல்கிறா? டேய், நல்லா யோசிச்சு சொல்லு. நீ லவ் பண்ணது கீர்த்தியவா இல்லை பிரீத்தியவா?" என்றான். "ஐயோ அண்ணா, இவளை யாருன்னே எனக்கு தெரியாது" என்றான் சரண். "ஏண்டா, யாருன்னே தெரியாம தான் 2 வாரம் இவளை உன் கூட தங்க வச்சிருந்தியா?" என்றான் எழில். "மாமா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? மாமாவுக்கு தன்னோட லவ்வருக்கும் அடுத்தவளுக்கும் வித்தியாசம் கூடவா தெரியாது? 2 வாரம் மாமா கூட இருந்தது கீர்த்தியாக தான் இருக்கணும். இப்போ தான் இவ ஆள் மாறாட்டம் பண்ணி வந்திருக்கா போல" என்று அலர்வழி தாய்மாமனுக்காக வக்காலத்து வாங்க, "இல்லடா அம்லு, அப்போ வந்தது என்னோட பாப்பு இல்லை, இவ தான்" என்று அவளின் நம்பிக்கையை உடைத்திருந்தான் சரண். "என்ன மாமா பேசுறீங்க? அப்போ இத்தனை மாசமா ஏன் அமைதியாக இருந்தீங்க? அப்போவே இவளை பற்றி சொல்லி இருக்கலாமே. இவளால் தேவையில்லாமல் அப்பா உங்களை திட்டி நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவருக்கும் அப்பாவுக்கும் புரிதல் இல்லாமல் போயின்னு எவ்வளவோ நடந்துருச்சு" என்றிட, "இல்லை அம்லு, அப்போ என்னால் இவளை கண்டுபிடிக்க முடியலை" என்றான் சரண் வேதனையோடு. "என்ன மாமா இது? 2 வாரம் உங்க கூட இருந்திருக்கா,
ஒரு நேரத்துல கூடவா உங்களால இவளோட ஆள் மாறாட்டத்தை கண்டுபிடிக்க முடியல என்றவள் கணவனிடம் திரும்பி, நீ சொல்லு மாமா, என்ன மாதிரியே வேற எவளாவது ஆள் மாறாட்டம் பண்ணி உன்கிட்ட வந்தா உன்னால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா என்றாள். அதுக்கு ஏண்டி இவ்வளோ ஆவேசப்படுற? ஏன் குள்ளச்சிய எனக்கு தெரியாதா? இந்த கண்ணு, மூக்கு, கண்ணம், வாய் என்றவனின் பார்வை அவளில் முழுதாக படிந்து மீள அலர்விழியின் கண்ணம் சிவந்து விட்டது. எல்லாமே எனக்கு அத்துப்படிடி. அதுலேயும் வெச்ச கண்ணை எடுக்காம உத்து பார்த்தே என்னை கரைக்க உன்னால மட்டுமே முடியும். இந்த பார்வை இன்னொரு பொண்ணுகிட்ட இருந்து இல்லை இல்லை, கண்டிப்பாக சான்ஸே இல்லடி செல்லக்குட்டி என்றவன், மோரோவர் உன் அளவுக்கு என்னை காதலிக்கவோ படுத்து எடுக்கவோ யாராலையும் முடியாது. யூனிக் பீஸ்டி பட்டு நீ. ஸோ டூப்ளிகேட் எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உன்னோட இடத்துல தாக்கு பிடிக்கவே முடியாது என்று புன்னகைத்தான் அகநெழிலன். லவ் யூ மாமா என்று நெட்டி முறித்தவள், நீங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தானே வேலை செஞ்சீங்க? அதுலேயும் நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கு அத்துப்படியாகி இருக்கும். அப்புறம் எப்படி கண்டுபிடிக்காம விட்டீங்க என்றாள் சரணிடம். தன்னவளின் ஒவ்வொரு அசைவும் சரணுக்கு அத்துப்படிதான். ஆனால் அவர்கள் பிரிந்த போது இருந்த சூழலும், கீர்த்தி சென்னை வந்தபோது அவன் பயன்படுத்திய வார்த்தையும் தன்னவளை காயப்படுத்தி இந்நிலையில் நிறுத்தி இருக்கிறதோ என்ற குற்ற உணர்ச்சியில் தத்தளித்து கொண்டிருந்தவனுக்கு அவளை இனம் காண முடியவில்லை. அலர் சரணிடம் கேள்விகள் எழுப்புவதையும் அதற்கு சரியாக பதிலளிக்காத சரணின் பார்வை அடிக்கடி பிரீத்தியின் மீது படிவதையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த எழிலுக்கு சரணின் தயக்கமும் தடுமாற்றமும் அவன் பிரீத்தி குறித்து எதையோ மறைக்க முயல்கிறான் என்பதை அப்பட்டமாக எடுத்து காட்டியது. நெற்றியை நீவியபடி மனதினுள் பல நிகழ்வுகளை எழில் புரட்டி பார்க்க சக ஆண்மகனாக வெகு விரைவிலேயே பிரீத்தியின் இந்நிலைக்கும் சரணின் தயக்கத்திற்குமான சம்பந்தத்தை கண்டுகொண்டான். ஆனாலும் அவன் உள்ளுணர்வோ பிரீத்தி கீர்த்தியின் இடத்தை யாருக்கும் தெரியாமல் பிடித்திருந்தாலும் ஒரு தலையாக காதலிக்கும் சரணிடம் குழந்தைக்காக அவள் வரம்பு மீறி நடந்திருந்தாலும் அவளின் நோக்கம் தவறானதாக இருக்க வாய்ப்பு இல்லை என்பதை உணர்த்தியது. அவள் கழுத்தில் இருந்த தாலியும் இதுவரை எங்கிருக்கிறாள் என்றே தெரியாத கீர்த்தியின் நிலையும் எழிலை அச்சூழலை மிக பொறுமையாக கையாள வைத்திருந்தது. ஆனால் அலர்விழியோ இவ்விடயத்தில் கணவனின் நிதானத்திற்கும் பொறுமைக்கும் நேரெதிராக கொதித்து கொண்டிருந்தாள். இருக்காதா பெண்ணே, என்றைக்கு சரண் மீது தவறில்லை என்பதை உணர்ந்தாலோ அப்போதே உண்மைகளை கண்டறிய வேண்டி பிரகாசத்தை நேரில் சந்தித்திருந்தாள். தன் மாமனின் வாழ்வில் அவர் ஏற்படுத்திய அவலங்களை அவரிடமே வாக்குமூலமாக பெற்றிருந்தாள். அப்போது என்ன முயன்றும் அவரின் தரம் தாழ்ந்த செயல்களை கேட்கையில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் பிரகாசத்தின் மீது அருவருத்த பார்வையை வீசியிருந்தாள். அலர்விழியின் பார்வையே அவரின் தைரியம் அனைத்தையும் வடிய செய்ய கூனி குறுகி போன பிரகாசம் அவள் முன் மண்டியிட்டு கைகூப்பி கண்ணீருடன் மகளுக்காக யாசித்திருந்தார். அவளுமே அடுத்து குழந்தையை பற்றி விசாரிப்பதற்காக கீர்த்தியை சந்திக்கும் எண்ணத்தை விடுத்து இப்போது சரணின் வாழ்வு கீர்த்தியுடன் நல்ல முறையில் அமைய பெற்றுள்ளதைக் கண்டு ஆசுவாசம் கொண்டிருந்தாள். அதனாலேயே முடிந்து போன அத்தியாயத்தை தன் தந்தையிடம் கொண்டு சென்று மீண்டும் கிளறுவது சடலத்திற்கு அறுவை சிகிச்சை செய்ய முயல்வதற்கு சமம் என்று அத்துடன் விட்டிருந்தவள் சரணிடம் மன்னிப்பு கேட்கவும் தவறவில்லை. ஆனால் இங்கே அவள் சற்றும் எதிர்பாரா விதத்தில் பிரகாசத்திற்கு எல்லளவும் குறையாத குள்ளநரித்தனத்துடன் சூழ்ச்சியால் கீர்த்தியை சரண் வாழ்விலிருந்து அகற்றி கீர்த்தியின் இடத்தை பிடித்திருக்கும் பிரீத்தியும் அவள் பேச்சும் அவளை ஆவேசம் கொள்ள செய்திருந்தது. 2 வாரங்கள் அந்நிய ஆண்மகனான சரணுடன் இருந்தது மட்டுமின்றி பல மாத கர்ப்பத்தை மறைத்து ஊரார் முன்னிலையில் சரணின் பெயருக்கு களங்கம் விளைவிக்க முற்பட்டது. அதுவும் போதாமல் அவளுக்கு நல்லது செய்ய நினைத்த தன் தந்தையை அவமதித்தது. சரணின் கரங்களால் தாலி வாங்கி கொண்டு அவன் வாழ்வை கேள்விக்குறியாக்கி எழிலிடம் உரிமை கொண்டாடி என்று அனைவரின் நிம்மதியையும் குலைத்திருப்பதில் அலரின் ஆவேசம் 2 மடங்காகி போனது. ஏய், யாருடி நீ? எப்படி என் மாமாவுக்கே சந்தேகம் வராத அளவுக்கு அவர் கூட இருந்த? எதுக்காக இங்க வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் விளையாட நினைக்கிற என்றால் குறையாத கோபத்தோடு. எல்லாரோட வாழ்க்கையிலையும் இல்லை, என் அம்மாவுக்காக உன் சித்தப்பன் வாழ்க்கையிலையும் எனக்காக உன் மாமா வாழ்க்கையிலையும் என்றாள் பிரீத்தி. அவளின் முழுமையற்ற பதில் அவர்களை குழப்ப, உன் அம்மானா யாரு? தீபிகா சித்தியா என்றாள் அலர். இல்ல. அப்போ உன்னோட அம்மா யாரு பிரீத்தி என்ற எழிலின் கேள்விக்கு பதிலளிக்காது அழுத்தமாக நின்றிருந்தாள் பிரீத்தி. நிமிடங்கள் பல கடந்தும் எழிலின் கேள்விக்கு பதிலளிக்காமல் பார்வை எங்கோ நிலை கொள்ள தனி உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்த பிரீத்தியிடம்,
சொல்லுமா, தீபிகா இல்லைனா உன்னோட அம்மா யாரு? எதுக்காக அவங்களுக்காக நீ இப்படி என்று எழில் முடிக்கும் முன்னமே பிரீத்தியின் அலட்சியத்தில் பொறுமை இழந்த அலர், கேட்கறது காதல விழல, வாயில் என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க, பதில் சொல்லுடி என்று எகிறினாள். அமுலு, பொறுமையா பேசு, இல்ல அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று பிரீத்தியின் நிலையை கருத்தில் கொண்டு எழில் தடுக்க முற்பட, என்ன மாமா பொறுமையா பேசுறது, அதுவும் இவ்வளோ மாதிரி ஃபோர்ஜரி கிட்ட என்று பிரீத்தியை முறைத்தவள், என் அப்பாவை மாப்பிள்ளை வீட்டார் முன்னாடி தலகுனியை வச்சதுக்கே இவ்வளோ சும்மா விடக்கூடாது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். இவகிட்டெல்லாம் பொறுமையா பேசுறது புரோஜனமே இல்லை. போடா நீயும் உன் பொறுமையும் என்று சீறினாள். அமுலு, அவசரப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. அந்த பொண்ணும் உன் சித்தப்பனால பாதிக்கப்பட்டிருக்கா, அவ அம்மாக்காகன்னு சொல்றா என்று அலரை சமாதானப்படுத்தி கொண்டிருந்த எழிலின் பேச்சை பிரீத்தியின் குரல் தடுத்திருந்தது. பின்னே ஒரு விரலால் தன் காதை குடைந்து கொண்டே, உனக்கும் உங்க அப்பாவுக்கும் அமைதியாவே பேச தெரியாதா, எதுக்கு இப்படி கத்துற என்றாள் பிரீத்தி. எழில் கூறிய பின்னர் அவளிடம் பொறுமையாக பேச வேண்டும் என்று அலர் நினைத்தாலும் அதில் வண்டி வண்டியாக மண்ணள்ளி போட்டு அலரின் கோபத்தை பிரீத்தி கிளறிவிட, யூ டோன்ட் டீச் மீ ஹவு டு ஸ்பீக். ஏய், இதை பாரு, உன்னோட குழந்தைக்கும் என் மாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இத்தனை நாள் நான் எந்த கேள்வியும் கேட்காம இருந்ததுக்கு காரணம், எந்த சூழல்ல நீ இந்த குழந்தைக்கு தாயாகி இருந்தாலும் நீ என் மாமா விரும்பின கீர்த்தி. அவரே உன்னையும் குழந்தையையும் ஏற்றுக்கிட்ட அப்புறம் எதையும் பேசக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ நீ கீர்த்தி இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறமும் குழந்தைக்காக மட்டுமே நீ பண்ணியிருக்கிற ஃபோர்ஜரிக்கு லீகலாக ஆக்ஷன் எடுக்காமல் பொறுமையாக இருக்க நினைக்கிறேன். ஆனால் என்ன சீன்றது உனக்கு நல்லதில்லை. ஒழுங்காக உன்னோட எகத்தாளத்தெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்ற அலர் எழில் அவள் கரத்தில் கொடுத்த அழுத்தத்தில் ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டவள் மிகவும் நிதானமான ஆனால் அழுத்தமான குரலில், லிசன் பிரீத்தி, உன்ன மாதிரி அக்யூஸ்டுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுறதே உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காக தான். இல்லாட்டி உன்ன மாதிரி சீட் ஃப்ராட் கிட்ட என்னோட விசாரணையே வேற மாதிரி இருக்கும் என்று அலர் பேசி முடிக்கும் முன்னமே பலமான சிரிப்பொலி கூடத்தை நிறைக்க தொடங்கியது. சூழலுக்கு சற்றும் பொருந்தாத சிரிப்பில் அதிர்ந்த மூவரும் திகைத்த விழிகளுடன் பிரீத்தியை பார்க்க அவளோ அப்போதும் சிரிப்பை நிறுத்தினால் இல்லை. அதில் எரிச்சலுற்ற அலர் ஆவேசத்துடன் அவளை நெருங்க முற்பட, எங்கடி போற, வேண்டாம் இரு, நான் பேசி பார்க்குறேன் என்று மனைவியை தடுத்து நிறுத்திய எழில், பிரீத்தி, என்னம்மா இது, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சிரிச்சா என்ன அர்த்தம்? அவ சொன்னதுல என்ன தப்பு? இப்போவும் எனக்கு கட்டுப்பட்டு மட்டுமே அவ ரொம்ப பொறுமையா இருக்கா. இல்லை நிச்சயமா நீ வேற ஒரு அலர் வழியை பார்ப்ப. ப்ளீஸ் முதல்ல சிரிக்கிறத நிறுத்து என்றான். எழிலின் குரலுக்கு கட்டுப்பட்டு மெல்ல சிரிப்பை மட்டுப்படுத்தியவள், இல்லை மாமா, உங்க பொண்டாட்டி என்ன அக்யூஸ்டு, ஃப்ராடு, சீட்டுன்னு சொன்னதை நினைச்சு சிரிச்சேன் என்றவளின் அர்த்தமற்ற பேச்சில் எரிச்சலுற்ற சரணும், என்ன உளறிட்டு இருக்க என்றான். பிரீத்தி, ஐ வார்ன் யூ டெரிபிளி, ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் என்று சீற்றத்துடன் அலர்விழி. பிரீத்தியோ படு அலட்சியமாக, அக்யூஸ்டுக்கு அர்த்தம் தெரியாம பேசினா சிரிக்காம என்ன பண்ண சொல்ற என்றாள். அவளை நெருங்கிய சரண், இதை பாரு, இதுக்கு மேலேயும் உன்னோட பைத்தியக்காரத்தனத்தை பொறுத்து போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கீர்த்தி எங்க? அவளை என்ன பண்ண? சொல்ல போறியா இல்லையா என்றான். There is a limit for everything, பிரீத்தி, பட் யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட் என்று அலரும் எச்சரிக்க நிலைமை கைமீறி கொண்டிருப்பதை உணர்ந்த எழில் பிரீத்தியின் கையை பிடித்து அழைத்து சென்றவன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்த்தி, உனக்கு என்ன பிரச்சனை பிரீத்தி? யார் மேல கோவம்? சரண் கீர்த்தியை லவ் பண்றான்னு தெரிஞ்ச அப்புறமும் எதுக்காக தேவையில்லாம நீயே உன் வாழ்க்கைய சிக்கலாக்கிட்டு இருக்க? உன்னோட அம்மா யாரு என்னன்னு சொன்னாதானே தீர்வு காண முடியும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அழுத்தத்தோடவே இருக்க போற? இது நல்லதில்ல. உன்னோட இந்த அழுத்தமே குழந்தைய பாதிக்கும். புரிஞ்சுக்கோமா, ப்ளீஸ் ஸ்பீக் அவுட் என்றான். எழில் அவ்வாறு கேட்கவுமே அதுவரை அனைவரையும் எல்லலுடன் பார்த்து கொண்டிருந்தவளின் முகம் சட்டென விகாரமாக அவள் விழிகளில் கனல் வழிய தொடங்கியது. அருகே இருந்த மேஜையின் நுனியை பற்றி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்தாள். பின்னே நீரு பூத்த நெருப்பு போல இத்தனை வருடங்களாக அவளுள் கனன்று கொண்டிருந்த பிரகாசத்தின் மீதான வன்மமும், அவன் மோகத்திற்கு பலியான அவள் தாயின் வாழ்வும், அதைத் தொடர்ந்து அவனது அரசியல் வெறிக்கு பலியான பிரீத்தியின் வாழ்வும் என்று இதுகாலம் வரை அவள் கடந்து வந்த முட்பாதை அனைத்தும் மனதினுள் படையெடுத்தது. கடந்த காலத்தின் கணம் தாளாமல் தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் சாய்ந்தமர்ந்தவள் எழிலின் வார்த்தைகளில்தான் மெல்ல தன்னிலை திரும்பி வெறுமையான பார்வையுடன் எழிலை பார்த்தாள்.
அதன் பிறகான சில நிமிடங்களுக்கு அங்கே கனத்த அமைதி நிலவியது. முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு மூச்சை இழுத்துவிட்டு அனைவரையும் பார்த்தவள், எனக்கு மட்டும் இல்ல மாமா, கீர்த்திக்கும் அவங்க தான் அம்மா என்று கூற அனைவரும் அவள் பதிலில் திகைத்து போயினர்.